எல்லோருக்குமே வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப ரொம்ப முக்கியமான மேடை. ஏன்னா ஈசனில் வந்து ஜில்லா விட்டு ஜில்லான்னு ஒரு பாட்டு, அதை வச்சுக்கிட்டு நானும் ஜேம்ஸ் சாரும் வந்து சார் இது அந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்க. நாங்கள் எந்த படத்துக்கு எழுதுனோமோ அந்த படத்துலேருந்து எடுத்தாச்சு. இது நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லணும், அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஜேம்ஸ் சார் எனக்கு கால் பண்ணுறாரு. டேய், ஈசன் படத்தில் இந்த படம் பாட்டு வருது, சசிகுமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பி. அந்த மூமெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் பாட்டு கேட்டு வேற ஒரு பாட்டுக்காக வந்துட்டு இவர் தான் இந்த பாட்டு எழுதணும்னு எனக்கு வந்து ஜேம்ஸ் சார் ஸ்டுடியோவில் வந்து சார் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. அந்த லிஃப்ட் வந்து நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய பாடல் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு அடையாளமாக எதுவுமே அமையாது. அது அந்த டைமில் யுவன் சார் ஸ்டுடியோவில் ஒருத்தர் வராரு. ஆனால் நான் படம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் தான் பாட்டு எழுதுவீங்கன்னு ஒரு கேரக்டர் சொல்லுது. சரிங்க, கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா அப்படின்னு நான் பேசும்போது, அதே மாதிரி குட் நைட்னு ஒரு படம் ஆரம்பிக்கும்போது அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு எல்லா பாட்டையும் கொடுத்த யுவராஜ் இந்த மேடையில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவர் தயாரித்து என்ன வந்து ஒரு பெரிய அடையாளப்படுத்தின ஒரு பாட்டை கொடுத்த சசிகுமார் சார் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் அபி வந்து கதை சொன்ன உடனே நான் யார் ஹீரோன்னு கேட்கும்போது சசிகுமார்னோட மனசுக்குள்ள நான் நினச்சிக்கிட்டேன், இது ஒரு பெரிய அவருக்கு கொடுக்குற ஒரு நன்றி கடனாக நான் இந்த படத்துக்கு நான் பெருசாக வேலை செய்யணும். அது கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான படமாக வரும். அதனால நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீ சொன்னதை மட்டும் எடுத்துரு அபி, கண்டிப்பாக இது ஒரு வேற லெவல் மூவியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரெக்வஸ்ட் வச்சேன். அபி சொன்ன மாதிரி சொன்னவ தாண்டி 2 மடங்கு சூப்பராக எடுத்திருக்காப்ல. ஏன்னா நிறைய பேர் கதை நேரேஷன் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்டோரி விஷுவலாக பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடும். ஆனால் அந்த தப்பு கண்டிப்பாக இதில் நடக்கலைங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது. அதுக்கு வந்து அபிக்கு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் நல்லா வரும்போது தான் அது ஒரு ஹாப்பியாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அது இயக்குனருக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். சின்ன பையன்தான், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய இயக்குனராக வரப்போகிறாரு. ஸோ சசிகுமார் சார் இதில் இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய ஹாப்பி. அது எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர ஹாப்பி. அதே மாதிரி யுவராஜோட இன்னொரு ப்ரொடியூசர்ஸ் மகேஷ், அப்போ அவர் வந்து ஒரு முறை குட் நைட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்துட்டு 3 பாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு, ஆனால் நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அவருக்கு வந்து என்னென்னா இதில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் அதுக்கப்புறம் பாட்டு லிஸ்ட்லாம் சொன்னோன்னா, ஓ இத்தனை பாட்டு எழுதியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். என்னதான் யுவராஜ் முடிவு எடுத்தாலும் அதுக்கு வந்து ரொம்ப உடந்தையாக இருந்து சப்போர்ட் பண்ண மகேஷ்க்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். அடுத்தது ஷாண்டோல்டன். நான் வந்து அவர் மொட்டை மாடியில் ஒரு பாட்டு பாடுவார். அந்த யூடியூப்ல வந்து பயங்கர வைரல். நான் அது பயங்கர ஃபேன். இவரோட எப்படா வேலை செய்வோம், இந்த மாதிரி ஒரு கம்போசருக்குலாம் நம்ம கண்ணிலே படமாட்டேங்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. நாங்கள் வந்து முதல் முறையாக தீரன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது, அது மிஸ் ஆச்சு. நான் அப்படியே கைக்கு வந்தது அப்படியே நம்மளை கைவிட்டு போயிடுச்சேன்னு ஒரு சின்ன ஒரு ஏக்கம் இருந்தது. அப்புறம் பொன்குமார் மூலியமா 1947 வந்து ஒரு 2 பாட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து குட் நைட் ஆரம்பிச்சது, யுவராஜ் வந்தார், அப்புறம் விநாயக் பேசணும். அப்போ வந்து ஷாண்டோல்டன் மியூசிக்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நாங்காலி, சில்மாக்கா வேற எனக்கு ஒரு பெரிய திருப்பு முனையே கொடுத்தது. அது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஷாண்டோல்டன் ஐயா வந்து அவரோட வேலை செய்கிறதே வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து நாங்கள் செய்கிற பாட்டு வந்து பாட்டை முடிச்சுட்டு பேசுகிற விஷயங்கள் அவரை நான் வந்து அதிகமாக ரசித்தது. அவரோட ஸ்பேச்சுக்கு வந்து நான் பயங்கர ஃபேன். அவ்வளோ விஷயங்களை நான் கேதர் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே அவர் என்ன பேசினாலும், ஐயா பாட்டு அப்புறம் எழுதிக்கலாம், நாங்கள் முதல்ல பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மூடுக்கு ஒரு எப்படி ஒரு 1 hour பேசிட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டில் உட்காருவோம். சில நேரம் பாட்டு முடிச்சுட்டு உட்காந்து பேசுவோம். எனக்கு அந்த பேச்சு வந்து சில நேரம் வந்து என்னால் போக முடியாது கம்போசிங்க்கு. அது மிஸ் ஆகும்போது நான் வந்து கம்போசிங் கூட எனக்கு ஃபீலாக இருக்காது. ஐயா பேசுகிற டைமை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த $1 million இது ஒரு ஹேட்ரிக் படமாக கண்டிப்பாக அமையும். குட் நைட் லவ்வருக்கு நீங்கள் பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி உங்களுக்கு படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய டாக் இருக்குது, அதே மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேச்சை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை தயாரித்த யுவராஜ், மகேஷுக்கு பெரிய நன்றிகள். எல்லாருக்கும் ஒரு நினைவு படமாக கண்டிப்பாக இது இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நன்றி.